இப்போ வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு அணிதிரள் நிகழணும். அப்படி வந்தாதான் இங்க இருக்கிற ஆட்சி, இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள், இங்க இருக்கிற நிர்வாகிகள், இங்க இருக்கிற காவல்துறை எல்லாருமே இந்த மக்களுக்கான தேவையை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலைக்கு சரியான நீதியை பெற்றும் தருவரை இந்த மக்கள் ஓய மாட்டார்கள் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை. பயம் இல்லைன்னா அவங்க நம்மளை விமர்சிக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பயம் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து நம்மளை வந்து ஏதாவது டீகோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. முதல்ல தலித்துகளுடைய வாய்ஸை வந்து இவங்க யாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா அதோட தனித்துவத்தை இவர்கள் வந்து உணர்ந்து கொள்வதே இல்லை. தலித்தோட வெற்றியா இருக்கட்டும், தலித்தோட வாய்ஸா இருக்கட்டும், தலித் வந்து ஒரு இடத்துல வந்துட்டானே, தலித் வந்து அவனுடைய திறமையினால முன்னாடி வந்தான்னு சொல்ல மாட்டான். ஒன்னு கோட்டாவில் வந்தான்னு சொல்றான், 8 மணி அவனுக்கு கோட்டாவால் தான் உள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்றானுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் நிதி கொடுக்குறான், அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான், வேற ஒரு சித்தாந்தம் வந்து அவங்களை வந்து செயல்படுத்துது, நடைமுறைப்படுத்துது. எவ்வளவு அயோக்கியத்தனமான பொய்யை என்னுடைய உண்மைக்கு முன்பாக உன்னால உருக வைக்க வேண்டி இருக்குதுன்னு நீ வந்து புரிஞ்சுக்கணும். நீ வந்து புரிஞ்சுக்கணும். உன்னால வந்து என்னோட உண்மைக்கு எதிராக ஒரு உண்மையை உன்னால கொண்டு வரவே முடியல. நான் உண்மையை பேசுறேன், என்னுடைய மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுறேன், எங்களுக்கான வேண்டுதலை பத்தி பேசுறேன், எங்களுக்கான விடுதலை பற்றி நாங்க பேசுறோம். அதனால எங்களுடைய விடுதலை என்ன, எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, இந்த சமூகத்தில் எங்களுக்கான பாதிப்பு என்ன இருக்கு, நீதி கட்சி காலத்தில் இருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன, எங்களுடைய பங்கு அதாவது பிரதிநிதித்துவத்தை நீங்க இன்னைக்கு வரைக்கும் தராம இருக்கிறத பத்தி நான் கேள்வி கேட்கிறேன். என்னுடைய பிரதிநிதித்துவத்தை தரலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டோன்னு நீ என்ன சொல்றேன்னா, உனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான், நீ ஒரு பி டீம், நீ ஒரு ஆளு, அவன் சொல்லிதான் நீ எழுதுற. டேய், நாங்க அம்பேத்கருடைய பிள்ளைகள். நான் தான் திருப்பி சொல்றேன், அறிவாசன் அம்பேத்கருடைய பிள்ளைகள், அயோத்திதாச பண்டிதர். உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத டெக்ஸ்டை கிரியேட் பண்ணவர், நரேஷனை கிரியேட் பண்ணவரீங்க. அதற்கு முன்னாடி ஜான் ரத்தினம், ரத்தமலை சீனிவாசன், மீனம்மாள், MC ராஜா நீதி கட்சியில இருந்தாரு, சேர்ந்தாரு, அவருடைய கோரிக்கைகளை நீங்க நிராகரிச்ச வெளியே வந்தாரு, நீதி கட்சி விட்டு வெளியே வந்தாரு. எங்களுக்கான விடுதலை வேட்கை என்பது காலங்காலமா இருக்கு, இப்ப இல்ல. அதனால நாங்க எவன் பின்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. யாரை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம். நாங்க ஏன் பயப்படணும்? நீ எனக்கு சோறு போடுறியா? நான் ஏன் உனக்கு பயப்படணும்? நீ எனக்கு என்ன செஞ்ச? நீ எனக்கு வேலை கொடுத்தியா? நான் ஏன் பயப்படணும்? என் ஓட்டு என் கையில இருக்கு, என் பவர் அது. 1 vote 1 value. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. என் வேல்யூ வச்சு நான் டிமாண்ட் பண்ணேன்னு வச்சுக்க, என் மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த கருத்தின் அடிப்படையில் எல்லாரும் ஒன்று திரண்ட ஒரு நாள் வரும். அந்த நாள் வரப்போ நீ என்கிட்ட வரணும், நீ எங்க கிட்ட வந்து நிக்கணும். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு வருவேன். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேட்டகரைஸ் பண்ற. ஒரு கேள்வி கேட்டாலே வந்து உடனே வந்து இவர்களுக்கு பின்னாடி இது இருக்கிறார்கள், உடனே வந்து கேட்டகரைஸ் பண்ணி யாரு கூட்டின்னு வர? எங்க வீட்டுல இருந்து ஒரு அண்ணனை கூட்டு வந்து நிக்கிற நீ பார். அவருடைய குரல் தான் சமூகத்துக்கு தேவையான குரல். என் குரல் வந்து பிரிச்சிடுமா? நோயுடைய ஒரு சமூகத்தை நோய் இருக்குதுன்னு சொல்றதில்லை. என்னுடைய பிரச்சனைன்றது வந்து சரியானது. இந்த சமூகம் நோயுடைய சமூகமா இருக்கு. அந்த சமூகத்தை, நோயுடைய சமூகத்தை சரி செய்யணும்னா முதல்ல சரியான மருத்துவர்கள் தேவை. அந்த நோயை கண்டறிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. சோ நோய் இருக்குன்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்க, உடனே வந்து இவன் தான் நோயை பரப்புறான், சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்குறான். சமூகம் சரியாவதற்காக வேலை செஞ்சிருக்கின்றோம் பல நூற்றாண்டுகளாக. இப்ப கிடையாது. ஐயன் திருவள்ளுவன் காலத்திலிருந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சும்மா கிடையாது. ஆண்டாண்டு காலமாக ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா நீ என்ன பண்ற? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் செத்தவனே அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுற. யார் எழுதுனது? யாரு? ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் ரவுடின்னு சொல்லி வலைதளங்கள்ல எழுதின அயோக்கியர்கள் யாரு? முற்போக்குவாதிகள், அசல் முற்போக்குவாதிகள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? பிஜேபி எழுதுனா அவரு வந்து தப்பானவரு அப்படின்னு சொல்லுவோம். உடனே இன்னொரு டீம் இறங்கிச்சு, டிஎம்கே ஐடி விங் ஃபுல்லா இறங்கி அண்ணனை வந்து தப்பா எழுதுது. சோ உங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசனையே கிடையாதா? அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களே நீங்க ரவுடிங்கன்னு சொல்லுவீங்களா? அப்ப நாங்கெல்லாம் ரவுடிங்க தான், வேற வழியே கிடையாது.
ஸோ நான் இன்னும் தெளிவாக சொல்றேன், காவல்துறைக்கு எச்சரிக்கையே விடுறேன். காவல்துறைக்கு எச்சரிக்கை தான். இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. சும்மா இந்த படுகொலையை நீ வந்து ஈஸியா டீல் பண்ணிட்டு போலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஓகேவா? அண்ணல் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட வழிமுறையின்படி நடக்கிறவர்கள் நாங்கள். 10 லட்சம் தலித்களை ஒன்று திரட்டி வன்முறைக்கு நோக்கி நகர்த்தலாம். அண்ணல் அம்பேத்கர் 10 லட்சம் தலித்களை திரட்டி வன்முறை நோக்கி நகர்த்தவில்லை, பௌத்தம் என்கிற அறவழியை நோக்கி நகர்த்தியவர் தான் எங்கள் ஐயா பாபா சாஹேப் அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் வழி, ஐயாவுடைய வழியில, அண்ணலுடைய வழியில நாங்க போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து சரியான சட்ட வழிமுறைகள் எங்க கிட்ட இருக்கு. நாங்க போராடுவோம். உங்களை எந்த காலத்திலயும் வந்து ஃப்ரீயா விட்டுற மாட்டோம். அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற ஐயோக்கியர்களை நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம். உண்மையிலே சொல்றேன். சோ அதனால வந்து நீங்க வந்து எங்களை த்ரெட்டன் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் உடனே வந்து த்ரெட்டன் பண்ணிட்டே இருக்குது. நீங்க இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. அண்ணன் டெத் வந்து படுத்துட்டு இருக்கிறாரு, அண்ணன் வந்து மாச்சூர்ல இருக்கிறாரு. எவ்வளவு மோசமா அணுகுனீங்க எங்களை. ஆனாலும் கூட அண்ணன் வழி வந்தவர்கள் எந்த வன்முறைக்கும் மக்களை வந்து கூட்டு போகாம பயங்கரமா வந்து மக்களே வந்து வன்முறையை நாடாம இன்னைக்கு இவ்வளவு மக்கள் கூடி இருக்கிறோம். ஆனா யாருமே வன்முறை பக்கம் திரும்பாம இங்க பாருங்க எவ்வளவு அமைதியா கோரிக்கைகள் மூலமா, தேவைகள் மூலமா எவ்வளவு வந்து அறவழியில நாங்க வந்து பேசிட்டு இருக்கிறோம். சும்மா எங்களை வந்து திருப்பி வந்து ரொம்ப மோசமா வந்து நீங்க கேட்டகரைஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு அதை நிறுத்திக்கோங்க. இது எச்சரிக்கை தான். சோ காவல்துறையை நாங்க நம்புறோம். காவல்துறையுடைய விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னு நாங்க வெயிட் பண்றோம். காவல்துறையுடைய விசாரணையின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுடைய டிமாண்டுகள் மாறும். அந்த டிமாண்ட் டெஃபினட்டா நாங்க என்ன முன்வைக்கிறோமோ அதை நீங்கள் செய்து தர வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் உருவாக்குவோம். பயங்கர பவர்ஃபுல்லான லீடர் அண்ணன், மெட்ராஸே கட்டி ஆண்டாரு. உண்மையிலே பல மறைமுக சூழ்ச்சிகள் இருக்கு. அண்ணல் அம்பேத்கர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய பவரை புரிஞ்சுக்க, அதாவது அந்த பவரை வந்து அவங்க வந்து காலி பண்றதுக்கு பெரிய சூழ்ச்சி தான் நிகழ்ந்திருக்கு. இதுல ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை மீறி மெட்ராஸ்ல ஒரு விஷயம் நடந்துராது. இப்ப வந்து சொன்னாங்கல்ல, பயங்கரமான அண்ணெல்லாம் சும்மா வெள்ளைங்க அப்படி இருக்கிறாரு. செம பவர்ஃபுல்லான பர்சன். யாரையும் வன்முறை நோக்கி எல்லாம் நகரத்துல. நான் எல்லாம் வந்து அவர்கிட்ட போய் தொடர்ந்து வந்து நான் ரொம்ப கோவத்துல கூட போவேன். போறப்ப நான் வந்து, சார் உங்க வேலை என்ன, போய் டைரக்ட் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க, இதுதான் சொல்லி அனுப்பிச்சிட்டே இருப்பாரு. வன்முறை நோக்கி நகரத்துல. சோ அந்த பவர்ஃபுல்லான லீடர் பல பேரை உருவாக்கிட்டு போயிருக்காரு. இங்க அவர் இல்லைன்னு உடனே நீங்க எல்லாம் வந்து பயங்கரமா சந்தோஷமா ஜாலியெல்லாம் இருந்துடாதீங்க. இந்த சென்னையை, இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது. கிட்டத்தட்ட 40% மேல தலித்துகள் வசிக்கிற பகுதி இது. நாங்கள் அரசியலற்று இருக்கலாம், அரசியல் உடையவர்களாக மாறும்போது, விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டே ஆக வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும். இது ஒரு எச்சரிக்கை. நீங்க வந்து அண்ணன் இல்லைன்னு சொன்னோன்னே நீங்க ஈஸியா டீல் பண்ற மாதிரி வந்து யோசிச்சிடாதீங்க. டெஃபினட்டா இது ரியாக்ட் பண்ணுவோம். இது ரியாக்ட் ஆகுன்றத வந்து நான் இந்த இடத்துல வந்து உத்தரவாதமா நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அண்ணன் சாதாரண வேலையை பண்ணலங்க. மற்ற தலைவர்கள் போல வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இல்ல. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல பேர் உருவாக்கியிருக்காரு, பல பேரை படிக்க வச்சிருக்காரு. அதை மீறி அண்ணனுடைய இறப்புல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அதுல என்னன்னா, அண்ணன் வந்து தீவிரமாக இந்து மதத்துக்கு எதிராக போராடியவர். நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். பௌத்த மத மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக உயர்த்தியவர். பௌத்த கோயிலை முதல்ல கட்டி எல்லாரையும் பௌத்தர்களா மாற்றியவர். அப்போ நமக்கு ஒரு இயல்பாகவே ஒரு சந்தேகம் வருது, இதுல வேற ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கா? பல சூழ்ச்சிகள் இருக்கிறதா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா மறைமுகமா இந்த அரசியலை இவர் தேர்ந்தெடுத்து செய்யறது மூலமா, ஏன்னா அவரு சமீப காலங்களில் தன்னுடைய குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தீவிர பௌத்தரா மாறினதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் கூட சுத்துறதே அவர் அவாய்ட் பண்ணிருக்காரு. முழுக்க வந்து தன்னை பௌத்தரா வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து நிறைய ஆட்களை கூட வைத்துக் கொள்வது கூட வந்து நிறைய யோசிச்சிருக்காரு. சோ அந்த பௌத்த அறநெறி அவரை வந்து தனியா மாத்திருக்கு. அந்த பௌத்த அறநெறி அவருக்கு பெரிய பவரை கொடுத்திருக்கு. அவர் அதை நம்பி இருக்காரு. ஆனா அந்த நம்பிக்கை அவருடைய படுகொலை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருக்கு. ஆனா இந்த சூழ்ச்சியை நம்ம சரியா புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த கோணத்திலையும் வழக்கை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் இந்த கோணத்திலும் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையை நீங்கள் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு. சோ இந்த கூட்டம் இதோட வந்து அப்படியே கலைஞ்சு போயிடும் மட்டும் நீங்க வந்து நினைச்சிடாதீங்க.
நாங்க திரும்பவும் சொல்றோம், நீங்க எங்களை என்னனாலும் பயமுறுத்தலாம். ஸோ உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏவாக ஜெயிச்ச அடிமைகள் கிடையாது. நாங்கள் ஒரு மேயர் ஒரு அம்மா இருக்கிறாங்க இங்க. நீ டிஎம்கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா. ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள். கயல்விழி செல்வராஜ் நீங்க வந்து ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா மாறினீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரிசர்வேஷன். ஓகே, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் நீங்க எல்லாம் மாறி இருக்கிறீங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க, எத்தனை எம்பிக்கள் இருக்கிறீங்க. ஏன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா சார் உங்களால வந்து பார்க்க முடியும், அப்படி என்ன பயம் உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஒண்ணு தெரியல முடியாதா? நான் கேட்கிறேன். நான் எப்ப இந்த பயத்துல இருந்து விடுபட போறீங்க? உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா? நீங்க தலித்துகளுக்கு ஆதரவா பேசக்கூடாதா? தலித்துகளுக்கு ஆதரவா போராடக்கூடாதா? அப்புறம் எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நின்று ஜெயிக்கணும்? புரியல எனக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாங்க, தனித்தகுதி மூலமாக இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் ஒரு அடிமைகளை தான் உருவாக்க போகிறது அப்படின்னு சொன்னாரு. சோ எத்தனை காலம் இன்னும் அடிமைகளா இருக்க போறீங்க? தலித் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எப்ப நீங்க மக்களுக்காக வந்து பேச போறீங்க? எந்த பிரச்சனையில நீங்க மக்களுக்கு எதிராக ஆதரவா வந்து நின்னுங்க? நீங்க வேங்கவேல் பிரச்சனைக்கு நீங்க வந்தீங்களா? இல்ல எத்தனை ஆணவ படுகொலைக்கு நடக்குது? எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. தலித் மக்கள் எவ்வளவு இந்த 3 ஆண்டுகள் மட்டும் இல்லாம கடந்த எத்தனை ஆண்டுகளாக ஏடிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை, டிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை. சோ நம்முடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த பிரச்சனைகளை இந்த மக்களுடைய பலனின்படி, ரிசர்வேஷன் பலனின்படி வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒரு நாள் அது ஒரு செகண்ட் ஆகுது நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில், எந்த தத்துவத்தின் அடிப்படையில், எந்த வாய்ப்பின் அடிப்படையில் நீங்க எம்எல்ஏ ஆக்குனீங்க, எம்பி ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தீங்களா? இந்த மக்களுக்காக நீங்க பேசிருப்பீங்களா? பேசிருக்க மாட்டீங்களா? ஏன் பேசல? நீங்க எப்ப பேச போறீங்க? அப்ப பேசலன்னா